நெய்பர்ஸ், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க. ஹவுஸ் ஓனர்ஸை பற்றி நான் சொன்னப்போ பயங்கரமாக நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. இப்போ நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களான்னு பார்க்குறேன். க்ரோயிங் அப் எங்கள் அம்மா ஒர்க்கிங், எங்கள் அப்பாவும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், பெருசாக தாத்தா பாட்டிலாம் வீட்டில் கிடையாது. அதனால எங்களை 100% சுற்றி இருக்கிறவங்கள நம்பி மட்டும்தான் விட்டுட்டு போனாங்க. உங்ககிட்ட சாவி கொடுத்துருவாங்க, ஸ்கூல் முடிஞ்சுட்டு வீட்டில் இருப்போம். எங்களுக்கு ஸ்நாக்ஸு, சம்டைம்ஸ் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறது இதெல்லாம் கூட அவங்க செஞ்சுருக்காங்க. சில நேரம் வீட்டை திறந்து போட்டு ஓடி போயிடுவோம். அப்போது உரிமையாக கூட எங்ககிட்ட வந்து எங்கள் காதை பிடிச்சி திருகி வீட்டுக்குள்ளே இருங்க அம்மா வர வரைக்கும்னு சொன்ன நெய்பர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆர் கம்யூனிட்டி பில்டிங் இன்னைக்கு நம்ம சொசைட்டியில் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஒரு தண்ணி விழுகிறதோ, ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட வாட்ஸ்அப் குரூப்பில் கம்ப்ளைண்டாக போட்டு அதை மணிக்கணக்காக டீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா நம்ம சொசைட்டி எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இதில் நானும் விதிவிலக்கு இல்லை, நானும் சம்டைம்ஸ் ட்ரிகர் ஆகிடுவேன். இந்த சின்ன இன்கன்வீனியன்ஸை டாலரேட் பண்ணுறது நல்லதா, இல்லைனா நம்ம சீரியஸாக மானிட்டர் பண்ணி ஃபர்ஸ்ட்லேயே இதை கட் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனமா அப்படின்னு எனக்கு புரியல. நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.